அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கலந்துரையாடலை ஆரம்பிக்க விரும்புகின்றேன். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் ரொம்ப நன்றினா இந்த இடத்துல ஏற்பாடு செஞ்சிருக்கேன். இந்த இடத்துக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில வழக்கம் நிறைய இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் படித்தது 1 முதல் 5 வரை கத்தீட்ரல் ஃப்ரீ பிரைமரி ஸ்கூல் சாந்தோம் சர்ச்சுக்குள்ள இருக்கு. இப்போ அது வெளியே சர்ச்சுக்கு வெளியே குருமார்கள் தங்கி இருந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் படிக்கும் பொழுது அது சாந்தோம் சர்ச்சுக்குள்ளே ஒரு பள்ளமா இருக்கும். அதுல பாடசாமி எங்க ஃபாதர் இருந்தாரு. அவங்க அடுத்தது 6வது இருந்து 12வது வரைக்கும் சாந்தோம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாப்பூர்ல இருக்கு. மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் நடத்துறது அங்கதான் படித்தேன். நான் படித்த 1வது இருந்து 12வது வரைக்கும் நான் தான் கிளாஸ் லீடர், நான் தான் ஸ்கூல் லீடர், எல்லா தமிழ் எழுதி கூட்டத்தில் நான் தான் லீடர். 10வதுலேயே தன்னுடைய பெரியாரை பற்றி புத்தகம் கவிதை தொகுப்பு எழுதி சாமியார் வளர்ந்த பிள்ளையார் அப்படி எழுதுது அப்படின்னு எனக்கு பேசுற அளவுக்கு இருந்தது. இந்த கணிஷ்டோர் ஒரு கடை இருக்கு. நாங்கள் என்னைக்கு வரணும்னாலும் இங்கே தான் வரணும். இந்த ஏத்தாப்புல நேரடியாக இருக்கிற இந்த கணிஷ்டோர் 20 ஆண்டுகள ஸ்டேஷனரிக்கான ஸ்டோர். அதே பரிச்சயமான ஒரு தாய்மொழி போல பாலாட்டு தாய்மொழி போல இந்த பகுதி. இந்த பகுதியில எங்களுடைய நான் நிலவுங்கள் எதிர்காலம் பாகம் 1 பாகம் 5 வரைக்கும் எழுதியிருக்கிறேன். இந்த பாகம் 1 மற்றும் பாகம் 2ல அட்டை படத்துல உள்ள நீங்க காணிக்கை அர்ப்பணிப்பு பார்த்தீங்கன்னா சாந்தோம் பள்ளியிலே பிரின்சிபலா இருந்த பிரதர் பேரு ஜாதிக்கு தான் அந்த புத்தகத்தை டெடிகேட் பண்ணி மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் அவங்க அடுத்த ஒரு மான்ஃபோர்ட் கம்யூனிட்டி ஸ்கூல்ல ட்ரைபலுக்காக பள்ளிக்கூடம் நடத்திருக்காரு ஏற்காட்டுல. அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னுடைய புத்தக விற்பனையில் 50 ரூபாய் நான் ஒதுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக இந்த பகுதி அதாவது நான் ஒரு பட்டினப்பாக்கத்துல ஒரு குப்பத்துல ஒரு அம்மா இல்லாத பிள்ளையா என்னை எங்க அப்பா எடுத்து வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தார் கத்தீட்ரல் ஸ்கூல். அங்க இருக்கிற சிஸ்டர் நாங்க பெரிய சிஸ்டர் சின்ன சிஸ்டர் கூப்பிடுவாங்கள. அவங்க முத என்ன 1வது படிக்கும்போது நான் ஒரு அரகண்டான ஒரு நெகட்டிவான ஒரு ஆளு. என்னை மடியில உட்கார வச்சு எனக்கு நெத்தியில அவங்க முத்தமிட்டு பாட சொல்லி கொடுக்க ஒரு அன்பு அந்த தாய் அன்பு இன்னும் என்ன விட்டு ஆகல. முதல் ஒரு முத்தம் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு அம்மா முத்தம். அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அம்மா இருக்கிறவங்க நிறைய கொடுத்துருவாங்க, அதனால அது வேல்யூ தெரியாது. இந்த கன்னியாஸ்திரி அம்மா அவங்களோட தாய் அன்பு இன்ன வரைக்கும் எனக்கு இருக்கு. இன்னைக்கும் சிஸ்டர்ஸ் எல்லாம் ரோட்ல போனாங்கன்னா கைத்தெல்லாம் காய்ச்சும். அந்த சின்ன பிள்ளையா நம்ம மாறிடுவோம். அப்படி இங்கிருந்து தான் நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் தொடங்கினேன். 2000களில் ஊட்டியில சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். போராட்டம் அதுக்குள்ள அரசியல் எண்ணங்கள் வந்துருச்சு. பெரியார் திராவிட கழகத்துல காஞ்சிபுரம் மாவட்ட தலைவராக தமிழ்நாடு திராவிட கழக பெரியார் கோவை ராமகிருஷ்ணன் தனியா நடத்திட்டு இருந்தார். அப்போ அதை பொறுப்பெடுத்து வேலை செஞ்சேன். அப்புறம் மக்கள் நானே விடுதலை சுடர்கள் பெரியார் ஜாதி ஒழிப்பு படைந்து சென்னை தொலைப்பாக்கம் OMR பகுதிகளில் ஒரு 10 ஆண்டுகள் நானே ஒரு தனி கட்சி நடுபாடு கட்சி நடத்தி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தொழில் இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்ற பொழுதுதான் OMRல அப்போதான் ரியல் எஸ்டேட் டேக்கப் ஆச்சு. அப்போ அதில் ரியல் எஸ்டேட் தயாரா மாதிரி அப்படியே தொழில் போக ஆரம்பிச்சேன். நான் எனக்கு எப்பவுமே நான் சமூக போராளியா அல்லது சமூக ஆர்வலர் அப்படின்னு நான் எனக்கு சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு நான் தகுதியானவனும் இல்லை. நான் ஒரு சமூக தொழில் முனைவோர். நான் நானே நல்லா வாழணும். அதாவது சமூகத்துக்கு நல்லா வாழணும்னா புத்தர் சொல்லுவார், அதாவது இல்லாதவங்களுக்கு துறந்துட்டு வேலை செய்யுங்க. புத்தர் அரசர் அவர்கிட்ட நிறைய இருந்தது, திறந்தாரு, வேலை செய்யறாரு. நிறைய பேர்
ஏற்கனவே நம்மகிட்ட எதுவுமே இல்லை, இதுக்கு மேல திறக்குவதும் இல்லை. ஆக நாம போய் என்னத்தை திறக்க, முதல்ல நம்ம வாழவே இல்லை அப்படின்றதுல நான் என்ன நினைச்சேன்னா, நாம் எப்பவுமே ஒருத்தர் ஒரு தச்சு வேலை பார்க்குறாரு. அவர் கதவு ஜன்னல் இந்த தொழிலை செய்கிறார். அப்படி செய்யும் போது அதில் வருமானத்தை எடுத்து அவர் சமூக சேவை செய்ய வேண்டாம். நான் என்ன சொல்றேன் அவர் கையில, அந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் வச்சு நீ தொழில் பண்ணு. அதுல வர மிச்சம் இருக்கிற கட்டை இருக்கு இல்லையா, மிச்சம் அதை ஒரு அனாதை பள்ளி கொடுத்துக்கு ஒரு ஜன்னல் செஞ்சு கொடு. உன் தொழிலை விட்டு நீ வெளியே போவாது, உன் நேரத்தை வேற எதுலையும் கொடுக்காத. சமூக சேவையா இருந்தாலும் அப்படின்ற ஒரு புரிதலோட நான் என்னுடைய நில ஆலோசனை தொழில் வெற்றிகரமாக நான் செய்துட்டு இருக்கேன். நான் பாத்தீங்கன்னா கட்டிட அனுமதியா இருக்கட்டும், பெரிய கல்யாணம் பில்டிங் பிளானா இருக்கட்டும், பெரிய பெரிய ஃபைல் மாநில அளவுல நம்ம மூவ் பண்ண வேண்டிய எல்லா ஃபைலுக்கும் நான் லேசிங் சர்வீஸ் கொடுக்குறேன், வேலை செய்யறேன். ஆனா அதே நேரத்துல சாமானியனோட கிராமத்தை வீட்டுமனை, சாமானியனோட பூமிதான நில வீட்டுமனை, அதாவது சாமானியனுக்கான ஒப்படைப்பட்டா, அசைன்மெண்ட் பட்டா, ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 15, ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 21, இது போல லோ இன்கம் குரூப்புக்குள்ள இருக்கிற நிலச்சிக்கல்களுக்கு எதுவுமே பெரும்பாலும் கட்டணம் போடுவதில்லை. அவர்களுக்கு ஆலோசனை முகாம்கள், நிலம் உங்கள் எதிர்கால அறக்கட்டளை கொண்டு தமிழ்நாடு முழுக்க முகாம் நடத்தி அவர்களுக்கு அந்த சேவையை, அதாவது இந்த நாலேஜை காஸ்ட்லியா செல் பண்ற இடத்துல இந்த நாலேஜால அவனுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழிகாட்ட வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு அதுல ஒரு 80,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதன் மூலமா தொடர்புகள் தமிழக முழுக்க ஏற்பட்டு என்னால் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆவண எழுத்தர்கள் தொழில் ஆரம்பிச்சு பத்திர ஆபீஸ்ல அவங்க பத்திர தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. பத்திர தொழில், நான் பத்திர தொழில் பண்ணணும், மாதந்தோறும் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆவண எழுத்தர்களுக்கு 3 நாள் பயிற்சி கொடுத்து எப்படி பத்திரம் எழுதணும், எப்படி நீங்க சொல்லணும்னு நாங்கள் நேரடியாக பயிற்சி கொடுத்து வேலை செய்யணும். ஆக ஒரு தொழில் முனைவை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் தமிழகம் முழுக்க களப்பணி செய்வதன் மூலமாகவும் தமிழகம் முழுக்கம் இருக்கின்ற சாமானியரின் நிலச்சிக்கல்களை நான் தொடர்ந்து ஆவணப்படுத்துகிறேன். அதனை சமூக ஊடகங்களில் பேசுகிறேன், எழுதுகிறேன். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். என்ன ஆயிடுச்சுன்னா, எப்பவுமே நம்ம எழுத பேச அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் மறுபடியும் நம்ம கைக்கே வந்துடும். நாம ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா மாறிட்டோம், அதாவது நில சிக்கல்களுக்கான பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா மாறிட்டோம். நம்முடைய அனுபவத்துல, என்னுடைய அனுபவத்துல நான் என்ன சிக்கல்கள் அந்த அடிமட்டத்துல பாக்குறேன் அப்படின்னா, இப்போ 307 உட்கார்ந்து நிக்கலஸ் அண்ணா நில உரிமை போராட்டங்களில் எங்களுக்கு 307 முன்னாடி ஒரு 307 அவரோட கூட்டங்கள்ல நான் கலந்துருக்கிறேன். அவர்கிட்ட நீங்க தான் சொல்லிருக்கேன், நான் இன்சால நீங்க கூட்டம் கொடுக்கல, நான் கலந்துருக்கிறேன் அப்படின்னு. அவங்க 307 அப்போ அவங்க 90 வழியில் நடந்த பஞ்சநில போராட்டங்களா இருக்கட்டும், மக்களுக்கான இடம் நிலம் பிரச்சனை உரிமை போராட்டங்களா இருக்கட்டும், போராட்டங்கள் அரசியல் இயக்க போராட்டங்கள், அந்த பார்வையில நான் இல்லை, நான் வெளியே இருந்து பார்த்தேன். தஞ்சையில தென்பேரை கிராமம், கீழத்தஞ்சை பகுதிகளில் நான் களப்பணி செய்யும் பொழுது அங்கு நான் கவனிச்சேன். தஞ்சை பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் நிலச்சிக்கல்லே ரொம்ப மோசமான நிலச்சிக்கல். நீங்க செங்கல்பட்டோட நிலச்சிக்கல், தென்னார்காடு மாவட்டங்களோட நிலச்சிக்கல் அது வேறு, தஞ்சாவூர் நிலச்சிக்கல் என்பதே வேறு, அதாவது கிழத்தஞ்சை நிலச்சிக்கல் என்பதே வேறு. தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் விவசாய தொழிலாளர்கள் இருப்பார்கள், தஞ்சையிலே விவசாய அடிமைகள். தஞ்சையில தமிழகத்தின் எல்லா பகுதியிலும் விவசாய கூலிகள் இருந்தார்கள். அடிமை கூலிகள் இருந்தது, அது தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சீனிவாச ராவ், ஆக்சுவலா பிராமணர், ஒரு கன்னட பிராமணர், அவர் நான் அந்த பகுதிக்கு போய் அந்த மக்களை ஒன்று திரட்டி நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு அவர் ஒரு வேலை பார்த்தாரு, அது எனக்கு மிகவும் கவர்ந்தது. அதுல இருந்து ஒரு சாரம் தான் நான் எடுத்து தமிழக முழுக்க நகர்றேன். அந்த சாரம் தான் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த சீனிவாச ராவ் முழு நேரமா தன்னை தியாகம் செய்து கொண்டு அந்த பகுதிகளிலே மக்களை திரட்டி, நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க,
வேலை செய்வான்னு தெரிஞ்சிடும். காலையில 2 டீ, காலையில 2 வடை டீ கொடுக்கலாம் 11 மணிக்கு, சாயங்காலம் ஒரு டீ வடை கொடுக்கலாம். வேலை செஞ்சான். இன்னைக்கு இல்லாட்டி எப்ப வேணாலும் களத்தை விட்டு வெளியேறலாம். இப்போ பின்னாடி போறாங்க.